சரியில்லை அப்படின்னு தான் நம்ம ஒத்துக்கிறணும். குறைபாடுகளை நம்ம ஏத்துக்கிறல அப்படின்னா நம்ம ஆன்மீக பயணத்துல நம்ம சரியா இருக்கிறோமா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. சரியா? சரி, அவங்க நம்மளை தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடுறாங்க, அதுக்காக நம்ம வருத்தப்படணுங்கிற அவசியமும் நமக்கு இல்லை. நான் சரியானவனா தப்பானவனா அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியமும் நமக்கு இல்லை, இல்லையா? அவங்க ரொம்ப அதிதீவிரமா இன்னும் நம்மளை அசிங்கப்படுத்தினா கூட நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? சூரிய நாராயணன் வராருன்னா 4 நாய் பார்த்து அதை பார்த்து லவ் 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 லவ்னு கொலைக்குன்னா அவர் வராம நின்னுக்கிற போறாரா என்ன? அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம அதெல்லாம் கடந்து போயிடணும். இப்படியெல்லாம் வெளிப்படுத்திருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்களே, நாம மனசு சங்கடப்படுத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி சின்னதாக்கிக்கிட்டு அது தேவையே இல்லை. அவங்க சிறுமைப்படுத்துறாங்க ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த சிறுமையான குணத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க எதெல்லாம் நம்மளை வெளிப்படுத்தி கொச்சப்படுத்தி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அதையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம இப்படி இருக்கிறது போல இது போலதானே அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துலதான் அதெல்லாம் அவங்க வெளிப்படுத்துறாங்க. நம்ம மகிழ்ச்சி அடைவோம், சந்தோஷம். நீ இப்படித்தான் ஒருத்தர் மேல, அதுவும் கணக்கமெட்டியார பொறுத்தளவுல கணக்கமெட்டியார நேசிக்க கூடியவங்க. கணக்கமெட்டியார் ஒவ்வொருத்தருக்கும் இவருக்கு ஒரு ஊருன்னா அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஊரெல்லாம் புடிச்சு கொடுக்க மாட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையை கொடுத்திருப்பாரு. இப்ப இவ்வளவு தூரம் பேசினவங்க அவங்க குடியிருக்கிற ஊருக்கு என்ன ஒரே ரோடா இருக்கும்? அந்த ஊரை சுத்தி 4 ரோடு இருக்கும்ல. எந்த ரோட்ல போனாலும் அந்த ஊருக்குள்ள போறது மாதிரி தானே இருக்கும். அவங்க ஒரே ரோட வச்சிருப்பாங்க. அந்த ஊருக்கு பாதைங்கிறது 4 பக்கமும் இருக்கும். சரியா? ஆன்மீக பயணத்துல ஒருத்தருக்கு பயணம் கொடுக்கும் போது ஒருத்தர் நடைமுறைப்படுத்துறத 4 பாதையும் தான் கத்துக் கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு கத்துக் கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க, இன்னொருத்தருக்கு கத்துக் கொடுத்து ஒருத்தருக்கு கத்துக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த நிகழ்வுகளை கூட அவங்க உணராம சிந்திக்காம வார்த்தைகளை வாரி கொட்டுறாங்க அப்படின்னா அவங்க எந்த வகையில அவரோட தீவிர அனுதாபின்னு சொல்றதா இல்ல அவர் விசுவாசின்னு சொல்றதா? புரிஞ்சதா? இன்னும் அவரு நம்ம எங்களுக்கு கத்துக் கொடுத்த விதமெல்லாம் வேற. எந்த ஒரு நபரும் சிறிய அளவுல கூட தூய வார்த்தையில பேசக்கூடாது. நல்லவனோ கெட்டவனோ அவனை வஞ்சிக்கிற உரிமை நமக்கு இல்லை, அவனை கண்டிக்கிற உரிமையும் நமக்கு இல்லை. சரியா? உனக்கு பிடிச்சா அவனோட நீ நின்று 4 வார்த்தை பழகி பேசு, இல்லைன்னா ஒதுங்கி போய்கிட்டே இரு. யார ஒருத்தரும் நீ சிறுமைப்படுத்தி பேசுறதுக்கோ புகழ்ந்து பேசுறது கூட நமக்கு அதிகாரம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. சரியா? இவங்க யாரும் புகழவும் வேண்டாம், இல்லையா? யாரும் தூக்கி பிடிக்கவும் வேண்டாம். உண்மையிலேயே அந்த நபர்கள் பூரா பகவானோட விசுவாசியா இருந்திருப்பாங்கன்னா அவரோட பக்தர் கடகோடி பக்தரா இருந்தா கூட கணக்கமெட்டியாரோட பக்தர் தானே. அவர் பக்தரை நம்ம சிறுமைப்படுத்தினால் அது யாரை போய் சேரும்? கணக்கமெட்டியாரத்தானே போய் சேரும். அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்திருந்தால் அவரோட விசுவாசியாக இருந்து அவரை நேசிக்கிறவங்களா இருந்தா அவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளை ஒதுக்க மாட்டாங்க. புரிஞ்சதை நான் சொல்றது? அப்ப இப்ப நம்ம சொன்ன இடத்துல எல்லாம் அவங்க இல்ல, அவ்வளவுதான். அப்ப அவங்களுக்காக வேண்டி நாம ஐயோ இப்படி அவங்களுக்காக நம்ம இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் நம்மளை வஞ்சிக்கிறாரு, திட்டுறாரு, கொடூரமா நம்மளை விமர்சனம் பண்றாருன்னா கூட நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இறைவா கணக்கமெட்டியாரே அப்பா சாமி அந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் நல்ல ஒரு புத்திய கொடு அப்படின்னு தான் வேண்டிக்கிறணும் நாம. ஆனா இவங்க பொறுத்தளவு இப்ப அதை கூட நம்ம வேண்டிக்கிறணுங்கிற அவசியமே இல்லை.
ஒரே எண்ணம், ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். பழனி மூட்டை சாமியா, ஐயா சாமி, அவங்க பேசுறது அனைத்தும் உங்களவே, எங்களுக்கு இல்ல. சரியா? நீங்க காட்டி கொடுத்த என் வழியோ அவ்வழியில நாங்க பயணம் பண்றோம். சரியா? அதுல நாங்க மாறுபட்ட விஷயத்துல நாங்க எதுலயும் பயணம் பண்ணல. அதனால அவங்க என்ன சொன்னாலும் அது உங்களையே சார்ந்தது. போ, நீ ஆச்சு அவங்களாச்சு. எப்படி? கணக்கமிட்டியார் ஆச்சு, அந்த நல்லவர்கள் ஆச்சு. அவங்கள கெட்டவங்கன்னு கூட நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப நல்லவங்க தானே அப்படியெல்லாம் வந்து வார்த்தைகளை கொட்டுவாங்க. புரிஞ்சதா? அதனால வந்து அதை பத்தி நம்ம வருத்தப்படணும், செய்யணும், அவங்க அவங்களுக்காக அவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுன்னு கூட நம்ம வேண்டணுங்கிற அவசியம் கூட நமக்கு இல்லை. புரிஞ்சதா? நம்ம எடுத்துட்டு போற ஆன்மீக பயணத்திலையும் மக்களை வந்து நெறிமுறைப்படுத்துறதுலயும், நீங்க நெறிமுறையில பயணம் பண்றதுலயும் எந்த ஒரு குறைபாடு இல்லாம நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை யாராவது நிறுத்திட போறாங்களா? அவளுக்கு கத்துனதுனால இங்க ஏதாவது அவங்க நிறுத்திட போறாங்களா? இல்ல, இங்க நடக்கிறது எதுவும் ஒன்னும் நிக்க போறது இல்ல. அது எப்பவும் போல நடந்துகிட்டே. புரிஞ்சதா? அது வாட்டுக்கு ஒரு ஓரத்துல எங்கனையோ குலைச்சிட்டு தெரிறாங்க அப்படின்ட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.